ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் அம்மா வந்து பரோட்டாவும் பெப்பர் சிக்கனும் செய்ய போகிறாங்க. அது வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், இப்போ வந்து டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை டிவைட் பண்ண போகிறோம். அதான் பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க எப்படி இருக்குங்க. உங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் பரோட்டா மாஸ்டர், ஒரு ப்ரொஃபஷ்னல் செஃப்பு. அதை சொல்லுங்க. கட் பண்ணிக்கோ. ஒன்றும் கரெக்டாக இருக்காது. பாருங்க அந்த பால்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து பரோட்டாக்கு வந்து என்ன, இப்போ பரோட்டாக்கு வந்து சைட் டிஷ் என்னன்னா பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு வந்து சைட் டிஷ், அதாவது தொட்டுக்கு என்ன வேணும்னா சிக்கன் சில்லா, பெப்பர் சிக்கன். சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணிடலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்னடா பண்ணிட்டு இருக்கிற, கையடா. எடு வாங்கி அப்புறம் எதுக்கு அங்க போய் இது பண்ணிட்டு நான் பாத்துட்டு இருக்கேன்.
பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு கேட்கணும். அம்மா இன்க்ரீடியன்ஸ் பெப்பர் சிக்கன் செய்வது வந்து 1 கிலோ சிக்கன், 4 வெங்காயம், 4 ஆனியன்ஸ், 4 தக்காளி, 4 தக்காளி, 4 டொமேட்டோஸ், ஜீரகம், மிளகு, பெப்பர், ஒரு 4 முந்திரி பருப்பு, சோம்பு போட்டு அரைச்சி கார்லிக் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்னென்னா 4 ஆனியன்ஸ் வச்சுருக்காங்க. அது கட் பண்ணி முடிக்கிறோம், காட்டுறேன். ஆனியன் நல்லா புதுசாக கட் பண்ணுவாங்க. இந்த சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைஸ்க்கு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிறாங்க. கடாய் இப்போ என்னென்ன போட போகிறாங்கன்னா சொல்லுமா, 2 லவங்கம் அப்படின்னா 2 ஏலக்காய், 2 லவங்கம், பட்டை எத்தனை இதில் இருக்கு பாருங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸும். ஏலக்காய், லவங்கம், அனாச்சி அதை உடச்சி போட்டுருக்கோம். இப்போ இதை தான் வந்து போட போகிறாங்க. எண்ணெய் ஊற்றி இதுவாகும். இது தெரியுது. இப்போ நம்ம போட போகிறோம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ இது ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ வந்து டொமேட்டோ ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்புறம் அதுலேயே கொஞ்சம் சிலது ப்ரௌன் கலரில் வந்துச்சு. சிலதுலாம் ப்ரௌன் கலரில் வந்துச்சு. சில லைட்டாக பிங்கிஷாக இருக்குது. அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ப்ரௌன் கலரில் இல்லை. டொமேட்டோஸ் கரெக்டாக இந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க. கையில் எடுத்து கட் பண்ணி இல்லை சைஸ். சரி, தக்காளி வந்து நீங்கள் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம்.
நான் ஒரு கரண்டி போடுறேன். 1 டேபிள் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. சப்போஸ் பத்தலைன்னா திருப்பி போட்டுக்கலாம். அது உங்கள் இஷ்டம். சால்ட் வந்து உங்கள் இஷ்டம். மஞ்சள் வந்து 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள். தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுக்குங்க நல்லா ஸ்மாஷ் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. வந்து அது இன்னும் கொஞ்சம் நல்லா எங்கள் அம்மா ஸ்மாஷ் பண்ணி விட்றாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அரைச்சி வச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடணும். எவ்வளோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 100 போடுங்க. இது பெப்பர் சிக்கன்னால கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லையும் பெப்பர் போட்டுக்கோங்க. லாஸ்ட்லேயும் பெப்பர் கொஞ்சம் போடணும். அது முழு பெப்பர் போட்டு அரைச்சிருக்கோம்னா பெப்பர் போடலையா. இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். கேஜி சிக்கன் போட்டாச்சு. மட்டன் மசாலா எவ்வளோ போட்டுக்கணும்? 2 ஸ்பூன், 2 டீஸ்பூன் அளவு. 2 டேபிள் ஸ்பூன். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள். இது வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். 4 பல்லை நாங்கள் போட்டுக்கிறோம்.
சால்ட் இருக்குன்னு பார்த்துட்டு சால்ட் கம்மியாக தான் எடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பரோட்டா வீச போகிறோம். ஒன்றும் இல்லை, இப்போ இது மாதிரி ரவுண்டாக இருக்கிறத நல்லா வீசி ஒரு மாதிரி பண்ணுவோம். இந்த அது கரெக்டாக இருக்கும். இது ரெடி ஆகிறதுக்கும் இது ரெடி ஆகிறதுக்கும் இப்போ வந்து என்னென்னா அங்கே வனஸ்பதி கொஞ்சம் சூடு பண்ணுறோம். அது வந்து நம்மளோட இஷ்டம். வனஸ்பதி வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஆயில் போட்டுக்கலாம். அது மேலே பரோட்டா போடுற இடம் க்ளீனாக வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த இடத்துல போடுறது. எண்ணெய்க்கு ஒரு பொடி கிரேவி வந்து ரெடியாக வனஸ்பதி சுக்கா வந்து இப்போ வந்து ஹீட் ஆகின்னு இருக்குது காய்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு பால் எடுத்துக்கிறாங்க, வனஸ்பதி கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க, ஆயில். ஆனால் ஆயில் இல்லைன்னா வனஸ்பதி இதெல்லாம் போடுங்க. என்னது எண்ணெய் ஆஃப் பண்ணிட்டீங்களா? எண்ணெய் மிக்ஸ் பண்ணீங்களா இல்லையா? நீங்க முடிஞ்சா ஓட்ட வராம பாருங்க. இப்போ அப்பா வர்றது ஒரு சுற்றுவாரு. ஆமாம், ஒரு நாள் தான் வீசுது. போதும். நீ வந்து கொஞ்சம் நாள் எல்லாத்தையும் அடுக்கு, இந்த தட்டில் அடுக்கு. இப்போ நம்மளோட செஃப் வந்து வீச போகிறாரு.
கார்னர் மெலிஸ் பண்ணிட்டு எல்லா கார்னரும் தம்பு மெலிஸ் சென்டரில் இதை வந்து நீ என்ன பண்ணா நீ வந்து துணி கீழே போயிட்டு உள்ளே போயிட்டு இப்படி போட்டு இப்படி அடிக்கல இப்படி அடிக்கூடாது இப்படி வந்துட்டு இப்படி போகணும் இந்த பக்கம் வந்துட்டு இங்கே வந்துட்டு அப்படி போகணும் இங்கே வந்துட்டு சப்பாத்தி எடுத்து நான் இது 5% சேர்ந்த மாதிரி வரும் இது பரோட்டா வந்து ஓப்பன் பண்ணுமா கைஸ் பாருங்க கைஸ் சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பெப்பர் சிக்கன் பரோட்டா சுடும் போது இப்போ கண்டினியூ பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா பரோட்டா சுற்றுனதுனால கரண்ட் வர போயிடுச்சு. எல்லாமே வீடியோ எடுத்துக்கிறோம். சோஃபா எடுக்கணும். ஸ்டூல் எடுக்க ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால 2 ஃபர்ஸ்ட் ரெண்டா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து இதை எப்படி சுற்றுறதுன்னு காட்டுவாங்க. அது நான் இப்போ காட்டுறேன்.
பாருங்கள் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இது ரெண்டுத்தையும் போட்டு எப்படி இந்த மாதிரி பண்ணுறதுன்னு காட்டுவாங்க. பாருங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது. நம்ம இப்போ இந்த இதை எப்படி அது மாதிரி ஆக்குறது? எண்ணெய் வேணும்னா எண்ணெய் வேணால் லைட்டாக மேலே தடவிட்டு அதான் அப்புறம் எடுத்து போட்டு வேண்டியதான். பெருசாக போட்டால் வேகிறது லேட் ஆகும். தின்னாவே சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நல்ல